Hi friends, today's special Thanni Sar, அதாவது Sayur manis Sambar. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. ஸோ இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வச்சுருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு போல் நிறையா Sayur manis எடுத்துங்க. கடுகு 1 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், ginger garlic paste 1 டீஸ்பூன், பட்டை மிளகா ஒரு 3 எடுத்துக்கங்க, ஒரு வெங்காயம் கறி லீஃப் 1, தக்காளி பழம் ஒரு 3 சின்ன பழம், பெருசு அந்தக்காய் 1. நான் 1 கப்பு குக் பண்ண டால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க போகலாம். சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கறி வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம கடுகும் பெரிய சீரகமும் போடுவோம். கொஞ்சம் கிளறி விடுவோம், அது வேகட்டும். ஸோ நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயம், பட்டை மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம தாளிப்போம். ஸோ அது நல்லா கொஞ்சம் வதங்கின பிற்பாடு தக்காளி பழம் அதையும் போட்டுக்கலாம். ginger garlic paste 1 டீஸ்பூன். ஸோ எல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த, அதாவது நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்த பருப்பு எடுத்து போட்டுக்குவோம். உப்பு தேவையான அளவு. கறி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து நல்லா குக் ஆன பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருந்த Sayur manis, அதாவது தவுஸ் முருங்கை கீரை போட போகிறோம். அது ஏற்கனவே நான் கழுவி நல்லா சுத்தம் பண்ணிச்சிருந்தேன். அது போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும், கீரை சட்டுன்னு வந்துடும். ஸோ கிளறி விட்டுரும். இப்போ கீரை பாருங்களேன், பச்சை பச்சைன்னு இருக்குது. ஸோ நல்லா கொதிக்குது, கீரை நல்லா வந்துருச்சு. தேங்காய் பால் இது வந்து ஆப்ஷனல், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம், டேஸ்ட் ஒன்று அதிகரிக்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட தண்ணி சார் இஸ் ரெடி டு சர்வ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. ஹாப்பி குக்கிங். Drop it.